ரசூல் சொல்றாங்க அவர் நரகவாசி. அந்த பார்வை, அந்த அறிவு, அந்த ஞானம் யாருக்கு? வலி தாங்க முடியாம தற்கொலை. யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு உங்களுடைய வார்த்தை என்பது அம்பின் குறி தவறினாலும் உங்கள் சொல்லின் வலிமை தவறாது. அக்தம் இப்னு அபில் ஜவுன் என்ற மாணவியின் அன்பு தோழர் அவர் சொன்னார், இப்போதும் நான் சொல்லுகிறேன், என் பெருமான் சொன்னால் அதுதான் உண்மை. இந்த அறிவு உலகத்தில் யாருக்கு? களமாடுகிறவர்களின் முகம் பார்ப்போம், நிலை பார்ப்போம், வீரம் பார்ப்போம், தீரத்தை பார்க்கிறோம். அவர் தான்ப்பா சாபாக்களே பேசின வார்த்தை தானே, இவர் தான் இன்னைக்கு வெற்றியை தீர்மானிக்கணும். அந்த அளவிற்கு அவருடைய வெளிப்படையை பார்க்கிறோம். ரசூல் சொல்றாங்க அவர் நரகவாசி. அந்த பார்வை, அந்த அறிவு, அந்த ஞானம் யாருக்கு? உலகத்தில் எந்த போர்க்கள தளபதிகளுக்காவது இருந்ததா? போர் சிப்பாய்களுக்கு இருந்ததா? வீரர்களுக்கு இருந்ததா? படை நடத்திய படை போர் பொறுப்பாளர்களுக்கு உண்டா? அவர் நரகவாசி. ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல இருக்குது. ஆனா அக்தம் சொன்னார், எனக்கு நம்பிக்கை அவர் எவ்வளவு வீரமா போராடட்டும், எவ்வளவு தீரத்தோடு போராடட்டும், எதிரிகளை உக்கிரமமாக தாக்கட்டும், அவர் நரகவாசின்னா அதான் உறுதி. நபி அவங்க பேசினால் அது அறிவார்ந்த சொல், அது அவர்களின் ஞானத்தில் புறப்பட்டது. கொஞ்ச நேரம் அவர் சொல்றாரு, நான் இப்போ ஒரு முடிவு பண்ணேன், இனி நம்ம போர் செய்யக்கூடாது. யாரு? அக்தம் சொல்றார், நான் போர் செய்யக்கூடாது, இவருக்கு பின்னால தான் போகணும். என்ன நடக்குது, என்ன செய்கிறார், அவரை நான் தொடர்ந்தேன், அவருக்கு பின்னாலேயே போகிறேன், போகும் இடமெல்லாம் போனேன். அவர் நின்றால் நான் நிற்பேன், அவர் ஓடினால் நான் ஓடுவேன், அவர் தாக்க போனால் மறைந்திருந்து பார்ப்பேன். எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப கரெக்டா நடக்குது. இவருக்கு முன்னால இவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிற எந்த ஒருவரும் இல்லை, எந்த எதிரியும் இவரை எதிர்கொள்ற சக்தி இல்லை. இவர் போகும்போது பல பேருடைய வாளும் ஈட்டியும் அவரை தாக்கிய போது அதில் அவர் கை ஒன்று ஒடிய, அதிலிருந்து ரத்தம் வலிய அவரால் தாங்க முடியல. அந்த கையை அப்படி ரெண்டா ஒடிச்சு வீசிட்டார். கை ஒடிஞ்ச கையை தொங்கிட்டு இருக்கும்போது ரத்தம் வலியுது, நிற்க முடியல, வேதனை, ஒடிச்சு எரிஞ்சிட்டாரு. எதிரிகள் திக்குமுக்காடி போயிட்டாங்க. என்ன மனிதர் இவர்? அதற்கு பின்னாலும் போராடுகிறார். ஆனால் அந்த வலி தாங்க முடியல, துடிக்கிறார். அப்போதும் போர் செய்கிறார். வலி தாங்க முடியாமல் ஏற்பட்ட அந்த துடிப்பில் ஒரு கட்டம் எதிரிகளை விட்டும் பின்பக்கமாக வந்து நின்று தன் கையில் இருக்கிற ஈட்டியை அதை கீழே குத்தி அதன் கூர்மையை நெஞ்சில் வைத்து தற்கொலை செய்து கொண்டார். வலி தாங்க முடியாம தற்கொலை. ஓடி வந்தார் அந்த மனிதர் செய்தன அக்தம் நபியிடத்திலே, யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் இப்போ சாட்சி சொல்றேன் நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான். பெருமானார் கேட்டாங்க, என்னப்பா ரெண்டாவது களிமா சொல்ற? ஏற்கனவே நீ களிமா சொன்ன ஆளு தானே, நீ ஏற்கனவே முஸ்லீம் தானப்பா, ஈமான் கொண்ட ஆளு தானே, இப்போ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்றியே, நான் மீண்டும் சாட்சி சொல்றேன் தாங்க ரசூலுல்லாஹ். என்னப்பா ஆச்சுன்னாங்க, தாங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அவருடைய வீரத்தை பார்த்துட்டு எல்லாரும் இவரை வச்சு தான் வெற்றி இன்றைக்கு தீர்மானிக்கணும்னு பேசும்போது அவர் நரகவாசின்னு சொன்ன போது யாராலும் ஏற்க முடியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, உங்களுடைய வார்த்தை என்பது அம்பின் குறி தவறினாலும் உங்கள் சொல்லின் வலிமை தவறாது. அம்பு கூட குறி தவறி போயிடும், நீங்க சொன்ன அந்த சொல்லு அதுதான் நடக்கும். எனக்கு நம்பிக்கை. அல்லாஹ் அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. எம் பெருமானின் ஞானத்தை நீங்கள் உணர்கிற போதெல்லாம் அவர்கள் எதையெல்லாம் பற்றி வழிகாட்டினார்களோ, எந்த தலங்களில் எல்லாம் நின்று பேசினார்களோ, அத்தனை ஞானத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையோடு எடுக்கணும். எடுத்துட்டோமா நம்ம ஜெயிக்கிறோம். எங்க? எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம்.